அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது இளைய தலைமுறைகளை தான் பெருசு, யாருக்கும் அடங்காத குணம், அது எங்க இருந்து உருவாகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம். யாருனால உருவானது? அதாவது நம்ம படிக்கும் காலத்துல நம்ம படிக்கும் போது டீச்சருக்குன்னா பயப்படுவோம். அவங்க அடிப்பாங்க கண்டிப்பாங்க அப்படின்னு பயப்படுவோம். அதனாலேயே நம்மளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மற்றவர்களை கண்டால் மதிக்கும் குணமும் உருவானது. இப்போம்லாம் பாருங்களேன், ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதாவது அரசு பள்ளிகளில் எந்த மாணவர்களையும் கண்டிக்க கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கேயே அந்த மாணவர்கள் தப்பு செய்யணும், ஒழுங்கின நடவடிக்கைகளை ஈடுபடணும் என்ற எண்ணம் உருவாகிறது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னாடி குருவை சொல்லியிருக்காங்க. குரு தான் மாணவர்களை செதுக்கக்கூடியவர்கள். அதாவது ஆசிரியர்கள்லாம் யாரு? ஆசிரியர்களை பிரிக்கல, ஆசு கூட்டல் ரியர் அப்படின்னு வரும். ஆசுனா குற்றம், ரியர் நீக்குபவர். அதாவது குற்றங்களை நீக்குபவர் தான் ஆசிரியர். எப்போ இந்த இளைய தலைமுறையில கண்டிக்க கூடாது, அடிக்கக்கூடாது என்ற பள்ளியில் ரூல்ஸ் வந்ததோ அப்பவுமே மாணவர்கள் தன்னை கேட்க யாரும் இல்லை, தன்னை கண்டிக்க யாரும் இல்லைன்ட்டு எல்லாரும் தப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ அது விளைவு என்ன? ஒவ்வொருத்தரும் மனிதன் தான் என்ற எண்ணமும் தீய பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய எண்ணமும் உருவாகி இளைய தலைமுறைகள்லாம் தீய பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போக பெற்றோர்கள் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சாதிய சிந்தனைகளை ஊட்டி வளர்க்காதீங்க. சாதிக்கும் சிந்தனையும், அனைவரும் சமம் என்ற சிந்தனையும், சமத்துவ சிந்தனையும் சொல்லி வளருங்க. போக பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அடாவடித்தனம் அதை ஊட்டி வளர்க்காதீங்க. அன்பு, அரவணைப்பு, பாசம், ஆன்மீக சிந்தனைகளையும் அரசியல் சிந்தனைகளையும் ஊட்டி வளங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி வளங்க. ஒழுக்கத்தை சொல்லி வளங்க. நேரம் மேலாண்மையை கற்றுக் விடாமுயற்சி, தோல்வியை கண்டு அஞ்சாமை இருக்கும் எண்ணத்தையும் ஊட்டி வளங்க. நட்பண்புகளை சொல்லி வளங்க. பெரியவர்களை கண்டா மதிக்கணும், பெரியவர்கள்ட்ட அகராயத்தனமா பேசக்கூடாது, தான் என்ற எண்ணம் கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி வளருங்க. போக தான் பெற்ற கஷ்டத்தை தான் பிள்ளைய படக்கூடாது அப்படின்ட்டு பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை கண்டிக்கிறதையே விட்டுட்டாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த இப்போ இளைய தலைமுறை படிக்கும் காலத்துல நம்மலாம் சைக்கிள் கூட இல்லாம பள்ளிகளுக்கு தான் நடந்து சென்று கல்வியை கட்டுறோம். இப்போ உள்ள இளைய தலைமுறை பாருங்க, எனக்கு பைக் இருந்தால் தான் காலேஜ் போவேன், ஸ்கூல் போவேன் அப்படிங்கிறாங்க. லைசன்ஸ் போடுறதுக்கு வயசே கிடையாது, ஆனா அவன் பெரிய வண்டி எடுத்து ஓட்டுறான். இதனால என்ன? குருட்டுத்தனமா ஓட்டி எங்கிட்டாச்சும் இடிக்கிறது. ஏத்தாப்புல வரவன் ஒழுங்கா வருவான், இவன் கொண்டு போய் சொருகிறது. இவனும் கீழே விழுந்து, ஏத்தாப்புல வரவனும் கீழே விழுந்து, 2 பேர்த்துக்கும் சேதாரம். பிள்ளைகளுக்கு நட்பண்புகளை கற்று வளருங்க. அதாவது குழந்தைகளுக்கு ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் பிறருக்கு உதவும் எண்ணமும் சொல்லி வளருங்க. அதாவது குழந்தைகளுக்கு தான் என்ற எண்ணத்தை ஊட்டி வளர்க்காம தவறை புரிந்து கொள்ளும் எண்ணமும், தவறை தீர்த்து கொள்ளும் எண்ணமும், தவறை உணரும் எண்ணமும் ஊட்டி வளருங்க. குழந்தைகளுக்கு மாவீரத்தை ஊட்டி வளர்ப்பதை விட அனைவருக்கும் மரியாதையை கொடுக்கணும் என்ற எண்ணத்தையும் குணத்தையும் ஊட்டி வளங்க. நன்றி, மன்னிக்கும் குணம், பண்பான வார்த்தைகள், பொறுமை, பகிர்வு, பொறாமை, கொல்லாமை போன்ற எண்ணத்தை ஊட்டி வளங்க. இளைய சமுதாயம்னா தான் என்ற எண்ணத்திலையும் அடுத்தவங்க அறிவுரை கூறினா, இப்போ பெற்றோர்கள் என் பிள்ளைய கண்டிக்க நீ யாரா, என் பிள்ளைய எதுக்குடா திட்டுற அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் தான் சண்டைக்கு போறாங்க. அதாவது ஒரு நற்சிந்தனை சொன்னாங்கன்னா எதுக்கு அவங்க உன்கிட்ட சொன்னாங்க, என்ன காரணம், நீ என்ன தப்பு செஞ்ச, அட்வைஸ் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேளுங்க. எடுத்தோடனே போய் சண்டைக்கு போறதோ, பள்ளியில போய் சண்டைக்கு போறதோ அப்படின்னு அந்த எண்ணத்தை வைக்காதீங்க. அரசு பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களை கண்டிக்கும் போது எந்த தவறும் நடக்கல. ஆசிரியர்கள், அதாவது நம்ம படிக்க காலத்துல நம்ம ஆசிரியர்கள் கண்டு பயந்தோம். இப்போ உள்ள காலத்துல ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பயப்படுறாங்க. நம்ம கண்டிச்சா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்களோ, இல்ல வெளியே வந்தா அல்லகளை விட்டு எரிஞ்சிருவாங்களோட்டு இப்ப ஆசிரியர்கள் கண்டு பயப்படுறாங்க. அதாவது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து
இப்போ உள்ள நடைமுறையில ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்கலாமா என்று சிந்தித்து அதுக்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்கலாம். ஆசிரியர் குரு ஒழுங்கின செயல்கள், அதாவது ஒழுக்கமான செயல்கள் எங்கிருந்து கற்பிக்கப்படுகிறது? பள்ளியில இருந்துதான். குருகுலம் கல்வி முறைன்ட்டு முற்காலத்துல இருந்தது. கல்வியை கற்றது போக மித்த நேரத்துல குருக்கு சேவை செய்வாங்க. குரு சொல்லதான் வேத வாக்கா நினைப்பாங்க. தவறுனா குரு உடனே தண்டிப்பாங்க. அப்பதான் ஒழுக்கமான செயல்கள்லாம் நிறைய உருவானது, நட்பண்புகளும் உருவானது, உயரிய சிந்தனையும் உருவானது, அனைவரும் மதிக்கும் சிந்தனையும் உருவானது. இப்போம்னா குரு கண்டிச்சாலேயே குரு மேல ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாங்க. அதாவது ஆசிரியர்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா, உங்களை அதாவது இளைய தலைமுறையை பக்குவப்படுத்தக்கூடிய உயரிய சிந்தனை உடையவர் தான் ஆசிரியர். தன் குறைகளை நீக்கக்கூடியவர் தான் ஆசிரியர்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி.